தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் உள்ள 3.6 கோடி மக்களும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பீகாரின் தர்பங்காவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் மட்டும்தான் பீகாருக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியை வழங்க முடியும். பீகாரின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்கல்வி பயிற்சி வழங்குவதற்காக கௌஷல் விகாஸ் கேந்திரங்கள் அமைக்கப்படும். மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலை அமைக்கப்படுவது மட்டுமல்லாமல் புதிதாக 10 தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும். உத்தரப்பிரதேசத்திலும் தமிழ்நாட்டிலும் இருப்பதைப் போல டிஃபென்ஸ் காரிடார் உருவாக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொறியியல் கல்லூரியும் ஒரு மருத்துவக் கல்லூரியும் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பீகாரை வெள்ள பாதிப்புகளிலிருந்து காப்பாற்ற கங்கை, கோஷி மற்றும் கண்டக் ஆகிய நதிகளின் நீரை பாசன வசதிக்காக பயன்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்ட அமித்ஷா, மிதிலாஞ்சல் பகுதியின் பாசனத்திற்காக சுமார் 26,000 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். தர்பங்காவில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்ட பிறகு மிதிலா, கோஷி மற்றும் திரிஹத் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக பாட்னா மற்றும் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும், தர்பங்காவில் திறக்கப்படும் புதிய ஐடி பூங்காவால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமித்ஷா உறுதிபட கூறினார்.